அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்று டிசம்பர் 18 உலக அரபி மொழி நாள். நிறைய பேர்த்துக்கு இந்த அரபி மொழி நாளே தெரியாமல் இருக்குது. நம்ம இந்த விஷயத்தெலாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம கடமையாக இருக்குது. அந்த அடிப்படையில் சில விஷயங்கள் அரபி மொழி பற்றி சில விஷயங்களை பகிர்ந்துக்க உங்கள்கிட்ட நான் ஆசைப்பட்றேன். உலகில் 2வது பெரிய மொழி எதுன்னு சொன்னால் இந்த அரபி மொழி தான். 26 நாடுகளோடைய ஆட்சி மொழியும் இந்த அரபி மொழி தான். ஐநாவின் அதிகாரப்பூர்வமான மொழி இந்த அரபி மொழி. உலகத்தில் 310 மில்லியன் மக்களின் தாய்மொழி இந்த அரபி மொழியாக இருக்குது. இறை வேதத்தின் மொழி, இன்னும் குர்ஆனுடைய மொழி என்னன்னு சொன்னால் இந்த அரபி மொழியாக தான் இருக்குது. வலமிருந்து இடமாக எழுதப்படுகிற மொழி. மற்ற லாங்குவேஜெலாம் இடமிருந்து வளம் எழுதுவாங்க. ஆனால் இந்த அரபி மொழி மட்டும் வலது பக்கத்திலிருந்து ஆரம்பி எழுதக்கூடிய ஒரு அற்புதமான மொழி தான் இந்த அரபி மொழி. இன்னும் இந்த அரபி மொழி பற்றி சொல்லப்போனால் உலக செம்மொழிகளில் சீன மொழிக்கு அடுத்த இடத்துல இந்த அரபி மொழி தான் இருக்குது. இன்னும் பல மொழிகளுக்கு தன் சொற்களை கொடை அளித்த மொழி இதுதான். எத்தனையோ விஷயங்களில் அரபி மொழியை யூஸ் பண்ணி பேசி பார்த்துருக்கோம். உதாரணமாக வக்கீல் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, கோர்ட்டில் யூஸ் பண்ண வக்கீல்னு சொல்லுவோம் இல்லையா, வாய்தா வக்கீல், அதெல்லாம் இந்த அரபி மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது. இந்தமாரி பல மொழிகளுக்கு நம்ம அரபி மொழியை தானமாக கொடுத்த மொழி ஒரு கொடை மொழி என்பதாக இந்த அரபி மொழியை கொடை அளித்த மொழி என்பதாக அந்த அரபி மொழிக்கு சொல்லுவாங்க. இந்த மொழி செமிட்டிங் குடும்பத்தை சார்ந்த மொழி என்பதாகவும் சொல்லப்படும். அதேமாரி இந்த நம்ம தமிழ் மக்கள் அரபை தமிழ் மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அரபு தமிழ் மொழியை நம்ம தமிழ் மக்கள் உருவாக்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புத மொழி தான் இந்த அரபு மொழி. இன்னும் சொல்லப்போமையானால் நாளைக்கு சொர்க்கத்தில் எல்லா மக்களும் பேசக்கூடிய ஒரே மொழின்னு சொன்னால் இந்த அரபி மொழி தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அரபி மொழியை கற்றுக்க தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.